சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளவுலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள் என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த படத்துல தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா ஏதாவது வித்தியாசமா வார்த்தை வரணும்ட்டு. அப்புறம் சந்தானம் நானும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூ கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணாரு. அதிக வேலை செய்யும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லா இதுதான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்சஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியா ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்டா வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனா வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட நாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமா காரணமா இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமா தயாரிப்பாளர் மனோ பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சா ஒர்க் பண்ண மனோ பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னு பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாளர் திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பாத்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்ற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலிருந்து அந்த இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டான துணை நின்ற மீடியா, சோசியல் மீடியா, பத்திரிகை சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாம தான் தடுமாறேன். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியர்ல நான் சொல்றேன், என் படம் இல்ல மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. போன இன்டர்வியூல நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் படம் ஷூட்டிங்கே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினா நடிச்ச ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகா கிளாமரஸா ரசிகர்களோட கனவு கன்னியா வளம் வர்ற அளவுக்கு அருமையா இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதுல என்னன்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலா ஒரிஜினலா வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வருவு கேட்டோம்னா உடனே ஸ்போர்ட்டிவா ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜ ராஜா 2 பிளாக்பஸ்டர் மூவிஸ்ல வந்து என்னோட ராசியான ஹீரோயினா ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கொண்டு இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும் பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்க எல்லாம் வந்து முழு மூச்சா வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்பிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்பிடன்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளவு நம்பி நம்மள பண்றாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒண்ணு வரும். அப்படி இல்லாம ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷன்ல தலையிட்டாங்கன்னு வைங்களேன், ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிருது. வேற அந்த டைரக்டர் நம்பி
நீ ஓகே சார் நம்பி வரோம், நீ நல்லபடியா பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமா கூடியிருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்துல ஆத்துல குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க உண்மையாவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின், வெறும் அழகு மட்டும் இல்லாம திறமை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாளா. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணா நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசை சொல்லி என்ன டைமென்ஷன் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லல. அப்ப ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினா இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்டர்வியூலே கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணாரு. அதிக வேலை செய்யணும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லா எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லா விஷாலோட ஒரு டிராவல் பண்ணாரு. அது ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து சூப்பரா வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸ்ல ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ வாண்ட் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண், மனோர் சாரோட ஹைதராபாத்ல எல்லாம் அவரு. இங்க இருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் அங்க போய் இங்க பாத்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால ஒரு 4 day முடிக்க முடியல. மனோர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்ல, அங்க போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸா 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்க முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளவு நாள் சார் ஷூட்டிங், 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லரா கூட சப்போர்ட் பண்ண வெங்கட், அப்புறம் சூப்பரா பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்திலே தேடலாம், விச்சு, என்னோட ப்ரெஷர் டிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல தேங்க்ஸ். அப்புறம் இப்போ 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. ஆனா சாங் கேட்கும் போது ஆர்ஆர் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஆக்சுவலா காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர்ஆர்ல தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல. தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஆர்ல அவ்வளவு எலிவேஷன். அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்கார்ந்த சாங் இந்த படத்துல தான். கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும், ஏன்னா ஏதாவது வித்தியாசமா வார்த்தை வரணும்ட்டு. அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில வந்தாலும் கூட பெரிய அப்போ வரவேற்பா பெருசா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவல்ல ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகல அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளவு டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கினோமே, ஏன் அதுக்கு அவ்வளவு ரிசப்ஷன் அவ்வளவு ரீச் ஆகலன்னு நினைச்சேன். ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்துல தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங். ஆக்சுவலா அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் கோர்த்து ஒரு புக் வச்சிருந்தார். அதுல இருந்து எடுத்த வார்த்தைகள் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட எங்க லைஃப்ல ஒரு வாரம் நாங்க வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்ப அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன ஆர்கனைசேஷன் பண்ணிருக்காரு விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி, அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பக்கத்து ரூம்ல ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங். இல்ல சார் வேற படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை பிளே பண்ணி பார்க்கலாம். பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்ப வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. சோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாவே டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புறேன். மனோர் சாருக்கு ரிக்வெஸ்ட்,
யூ ஹேவ் டு டு லாட் ஆஃப் மூவிஸ் சார். யூ ஆர் கமிங் பேக். இது கமிங் பேக் இல்ல, ஒரு சின்ன நீங்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய மேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நானு விஷால் சர்வா சொல்லிக்கிறேன், வில் பி சோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மதகஜா இருக்குன்னு நம்புறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில சொல்லாத எவ்வளவு விஷயம் இருக்கு. இவரு வாங்க போனதான் பேசுவோம், ஆனா உரிமையா சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில யார்ட்டையும் சொல்லாத தகவல், இவர் டிரைவர் போன் பண்றாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமா போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் கார்ல மயங்கி கிடக்குது. அவ்வளவுலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அது உடம்ப வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமா சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தா அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்க பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ இல்ல விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து நிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமா என் தெய்வங்களாகிய ரசிகர்கள், மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமா படத்தை பார்த்து நான் தியேட்டர்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் கீழே உட்காட்டும் போது நாங்கெல்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோம்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்க ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்க உழைப்பு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த தருணத்துல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். யாராச்சும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லா தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்சஸ் மீட்டிங் இல்ல, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி.